ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டான காயின்ஸ் என்ன? ஓகே, முதலாவது விஷயம், இன்னொரு ஆள்கிட்ட கேட்டு கிரிப்டோவை பை பண்ணுறதோ ட்ரேட் பண்ணுறதோ விஷயங்கள் செய்யாதீங்க. ரெண்டாவது, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஃபியூச்சரில் கூட பண்ண போகிற ஒரே ஒரு காயின் என்னன்னா பிட்காயின் மட்டும்தான். அதுக்காக பிட்காயின் மட்டும்தான் நான் வச்சுருக்கேன், பிட்காயின் மட்டும்தான் நான் ட்ரேட் பண்ணுறேன், பிட்காயின்ற விஷயம் மட்டும்தான் செய்கிறேன்னு கேட்டால் இல்லை. நான் வேறு ஆல்காயின்ஸ்கள் பாவிக்கேன். நிறைய இது மிட் கேப் ஆல்காயின்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கேன், மிட் கேப் ஆல்காயின்ஸில் நான் ட்ரேட் பண்ணுறேன், ஸ்மால் கேப்ஸ்லாம் நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், எல்லாமே நான் செஞ்சு தான் இருக்கேன். ஆனால் நான் பப்ளிக்காக அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். என்ன காரணம்னு சொன்னால், பிட்காயின் மட்டும்தான் ஃபவுண்டர் டீம்லெஸ் இல்லாத ஒரு காயின், அதாவது டீம் இல்லாத, ஃபவுண்டர் இல்லாத 100% டீசென்ட்ரலைஸ்ட் ஆன 16 வருஷ ட்ரெக் ரெக்கார்டு இருக்கிற கிரிப்டோ. ப்ளஸ் அதுதான் நம்பர் 1 கூட. அதை தவிர்த்த மற்ற எல்லா காயினுக்கு பின்னால் ஒரு ஃபவுண்டர் ஒன்று இருக்காங்க, அதுக்கு பின்னால் ஒரு டீம் ஒன்று இருக்கு, அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு விஷன் ஒன்று இருக்கு, ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று இருக்கு. எப்படி ஒரு கம்பெனிஸ்கள் ரன் ஆகுதோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு கிரிப்டோங்கிற ஜஸ்ட் காயின் மட்டும் இல்லை, அந்த மீம் காயின்களை நம்ம பற்றி கேட்கல, ரியல் கிரிப்டோஸில் கதைக்கு. ஸோ அப்படியான கிரிப்டோக்கு பின்னால் ஒரு டீம் ஒன்று அந்த கிரிப்டோ ட்ரைவ் பண்ணி போகிறதால இப்போ எவ்வளவு நல்லா அந்த கிரிப்டோ போனாலும் நாளைக்கு அந்த டீமுகள் மேக் பண்ணுற சம் ராங் டிசிஷன் அப்படி இல்லாட்டி இது ரெகுலேஷனில் வர பிரச்சனை, சில கண்ட்ரீஸில் வர பிரச்சனை, அவங்களோட டோக்கனமிக்ஸில் வர பிரச்சனைன்னு சொல்லி நிறைய பிரச்சனையால் அந்த கிரிப்டோ ஃபெயிலியர் ஆகுது நிறைய சான்ஸ் இருக்குது. 100 கம்பெனிஸ் உருவாகுன்னு சொன்னால் 5 கம்பெனி தான் ஒரு வருஷத்தை தாண்டும். அந்த ஒரு வருஷத்தை தாண்டின 5 கம்பெனியில் 5 வருஷத்தை தாண்டது ஒரே ஒரு கம்பெனி தான். அப்போ 100 கிரிப்டோ ப்ராஜெக்ட்டுக்கும் அது பொருந்தும். இப்போ 100 ப்ராஜெக்ட் வரணும்னா ஒரு ப்ராஜெக்ட் 5 வருஷத்தை தாண்டி சக்ஸஸாக போகும். அந்த ஒரு ப்ராஜெக்ட் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது நீ உங்களோட திறமை. ஆனால் நீங்கள் இப்படியான ஆன்லைனில் காண்ற இன்ஃப்ளூயன்சஸ் மாறுற கதையை கேட்டு டிக்டாக்ல அவர் அதை வாங்க சொல்கிறாரு, யூடியூப்பில் அவர் இதை வாங்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸோட கதையை கேட்டு நீங்கள் ட்ரேட் பண்ண போவீங்கன்னு சொன்னால் ப்ராப்பர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இல்லாமல் நாளைக்கு அந்த ப்ரொஜெக்ட்ஸ் ஃபெயிலியர் ஆகக்குள்ள, அப்படி இல்லாட்டி பெரிய பிஎம் மார்க்கெட் வரக்குள்ள, கிராஷ் வரக்குள்ள நீங்கள் அதுக்கு பிறகு யார் உங்கள்கிட்ட அந்த பாயிண்டை வாங்க சொல்லலாம் அவருக்கு பிளேம் பண்ணிட்டு இருப்பீங்க. ஈவன் தோ நீங்கள் தான் அதை வாங்கியான்னு சொல்லி கேட்டு போனேன். ஸோ இதை நான் நிறைய என் அனுபவத்தில் கதைக்கணும். ஓகே, ஏர்லியராக நான் இன்வெஸ்ட் பண்ணுற ப்ரொஜெக்டுகள், நான் வாங்குகிற ப்ரொஜெக்டுகளை நான் நிறைய ரெக்கமெண்டேஷன் கொடுத்தேன். அதில் 1-2 ப்ரொஜெக்டுகள் ஃபெயிலியர் ஆகக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால், என்னதான் நான் சொன்ன ப்ரொஜெக்டுகள் சக்ஸஸ் கொடுத்திருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஃபெயிலியர் ஆகினா கூட அதுக்கு பச்சை நன்றி இல்லாமல் கதைப்பாங்க. ஏன்னா மனிதன் நன்றி எட்டவன். ஸோ அதனால தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், நான் என்ன செய்வேன், ஆனால் அதை நான் பப்ளிக்காக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஆனால் எப்படி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று எடுத்து அந்த ப்ரொஜெக்டை எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி அதோட ஃபவுண்டர்ஸ் டீமை பார்க்குற, அவங்களோட பாஸ்ட் ரெக்கார்டை பார்க்குற, அவங்களோட சக்ஸஸ் ரேட்டை பார்க்குற, அடுத்த டோக்கனமிக்ஸை பார்க்குற, என்ன ப்ராஜெக்டை என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுது அந்த ப்ராஜெக்ட், இது சக்ஸஸுக்கு ஃபியூச்சர் இருக்கா, அதுக்கு சக்ஸஸ் இருக்கா, அடுத்தது ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் யார், எத்தனை சீட் ரவுண்ட்ஸில் போயிருக்காங்க, அவங்க அதோட டோக்கனமிக்ஸ் என்ன, ஏர்லி இன்வெஸ்டர்ஸ் மாதிரி டம்ப் பண்ண சான்ஸ் இருக்கான்னு சொல்லி இந்த விஷயமெல்லாம் பார்க்குற பேர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இதை நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் உங்களால் ஈஸியாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிடலும், அந்த ப்ராஜெக்டில் என்ன ரிசர்ச் பண்ணி அந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ஈஸியாக இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளேலும். ஸோ ஒரு கிரிப்டோ ஒன்றில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னால், அதாவது பிட்காயின் தவிர வேறு ஏதாவது கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு கட்டாயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களோட ஓன் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் ட்ரேட் பண்ணுறேன்னு சொன்னால் கட்டாயம் ப்ராப்பர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் லாங் டைமும் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா நல்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி பெஸ்ட்டான காயின்களில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது, கடன் வாங்கி தேவைக்கு வச்சுக்கிற பணத்தில் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களோட பணம் இல்லாமல் போனாலும் நீங்கள் அந்த பணத்தை இழந்தாலும் பிரச்சனை இல்லைங்கிற பணத்தை மட்டும் கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எங்களோட HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோவோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுற, கிரிப்டோவில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி பண்ணுற, மார்க்கெட் சினிமெலாம் பார்த்து மெனுவல் ட்ரேடிங் இருக்கிறனாலும் சொல்லி, பொட் ட்ரேடிங் செய்கிறேன்னு சொல்லி, என்ன மாதிரியெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி எல்லாத்தையுமே நான் டீச் பண்ணிக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு சொன்னால் அதில் போய் படித்து தெரிஞ்சு கொள்ளுங்க. அடுத்தது பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டம்ங்கிற ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிட்காயின் எப்படி வாங்குற, விற்கிற, பிட்காயின் எப்படி ஹோல்ட் பண்ணுன்னு சொல்லி பேசிக், நீங்கள் பிகினராக இருப்பீங்கன்னு சொன்னால் பிட்காயின் ஹார்வெஸ்ட் சிஸ்டமில் ஜாயின் பண்ண விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. ப்ளஸ் நீங்கள் 100% பெசிவ் இன்கம் ஒன்று எதிர்வாங்கன்னு சொன்னால் API போட்டுகளில் எக்ஸ்சேஞ்சோட கனெக்ட் பண்ணி எப்படி பெசிவ் இன்கம் பண்ணுன்னு சொல்லி இந்த பொட் கோச்சிங் ப்ரோக்ராமில் டீச் பண்ணிங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்க டைம் இந்த வீடியோ எத்தனை லைக் இருக்குன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேலே டீட்டெயில்ஸை நான் தரேன். பை.